ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங்கே மார்க்கெட் போய் தேவையான 1 வீக்குக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் நான் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் வேலையே. அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து என்னென்ன செய்யலான்ட்டு. இப்போது நான்வெஜ் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன செய்ய போகிறோன்னா, நாட்டுக்கோழி குழம்பும் ஈரல் பிரட்டினாப்படியும் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். சீரகம், மிளகு, சோம்பு 3யும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 கப்பு ஃபுல்லாக நான் உரிச்சிட்டு வந்துட்டேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். உரிச்சிட்டு வந்து சின்ன வெங்காயம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஈரலுக்கும் நாட்டுக்கோழி குழம்பு 2க்கும் சேர்த்து தான் இந்த தக்காளி, வெங்காயம் வதக்கி அரைச்சி தான் நம்ம இதை செய்ய போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன தக்காளியாக நான் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ரஃப்பாக வதங்கி தான் போதும். இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்சி நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். 1 வீக்குக்கு இது வரும். மறுபடியும் நெக்ஸ்ட்டு சண்டே தான் அரைப்பேன். இப்போது வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது குழம்பு தாளித்து விட்டுடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னொரு பாத்திரத்துலேயே நம்ம ஈரல் தாளித்து விட்டுக்கலாம். 2லையுமே சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. நாட்டுக்கோழி, ஈரல் 2மே நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஈரலுக்கு 1 ஸ்பூன் இருந்தால் போதும். போட்டு நல்லா எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஈரலையும் நாட்டுக்கோழியும் தனித்தனியாக போட்டுக்கோங்க. இது சுவரொட்டி ஈரல் கூடையே கொடுத்துருக்காங்க. அதையும் 2ஆக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம் லஞ்சுக்கு. மார்னிங்க்கு இட்லி, நாட்டுக்கோழி குழம்பு ஈரலில் ரெடி பண்ணிக்கலாம். 2லேயுமே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. கறி நல்லா உருண்டு வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மற்ற எந்த மசாலா பொருளும் வேண்டாம். மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்புறம் பாருங்கள், அதுலேருந்தே வாட்டர் கண்டென்ட் நிறையா வந்திருக்கும். இந்தளவுக்கு நம்ம வேக விடணும். இதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மசாலா பொருட்கள். மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டுட்டோம். காரத்திற்கேற்ப மிளகாத்தூள், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, அடுத்ததாக மட்டனுக்கு தேவைக்கேற்ப மிளகாத்தூள், கறி மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1½ ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு, சோம்பு பேஸ்ட் அரைச்சதை தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செய்யும்பொழுது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். எல்லாம் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இன்னும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டிட்டு
அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கறி முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஈரல் கிரேவிக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஈரல் நல்லா வெந்து வரணும், வேக லேட் ஆகும். அதனால் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட, அப்போ தான் ஈரல் வேகும். நாட்டுக்கோழி குழம்பு நம்மளோட இஷ்டம். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டுமே நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். காரம் பத்தலை, உப்பும் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தேங்காய் விழுதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அரை மூடி தேங்காய், 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நம்மளோட திக்னஸ் தகுந்த போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம குக்கரை மூடி 2 விசில் மட்டும் விட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் தனியாக இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசில் விட்டுடலாம். ஈரல் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பக்கத்துலேயே நம்ம இட்லியும் ஊற்றிட்டோம். நல்லா ஈரல் வெந்த பிறகு நல்லா பாருங்கள், கிரேவி சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு மல்லித்தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது இட்லி கூட சுட சுட சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பெப்பரும் அப்படி தாங்க, பெப்பரும் கொஞ்சமாக கல்லுப்பும் ஆட் பண்ணி அரைச்சி நம்ம இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் போட்டு வச்சுக்கலாம். டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் இந்த பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு நாட்டுக்கோழி குழம்பும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிடலாங்க. இப்போ நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பும் ஈரல் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது மார்னிங்க்கு நமக்கு டிஃபனுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக நாட்டுக்கோழி கொஞ்சமாக எடுத்து வச்சதை நம்ம பிரியாணிக்கு விசில் விட்டு எடுத்து வச்சிடலாம். அப்போ செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சிடலாம். பிரியாணி செய்கிறப்போ எடுத்து தாளித்து விட்டுக்கலாம். இப்போது தோசையும் ஊற்றிக்கலாம். இட்லி வேணுங்கிறவங்களுக்கு இட்லி, தோசை வேணுங்கிறவங்களுக்கு தோசை. அவ்வளோதாங்க, நமக்கு இன்றைக்கி மார்னிங்க்கு ரெசிபீஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சாச்சு லஞ்சுக்கு சுட சுட. அதுவும் இதுக்கு பின்னாடி நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அடுத்த பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. எப்பவும் போல் பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய், ஆயில் போட்டுட்டு தாளிப்பு பொருள்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு சின்ன தக்காளி நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் நான் ஒரு 1.25 டம்ளர் 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா ஒயிட் ரைஸ், ரசம் ரெண்டுமே நான் வைக்க போகிறேன். அதனால் பிரியாணியும் இருக்கிறதுனால சரியாக போயிடும். பாருங்கள், மார்னிங்கே நம்ம சிக்கன் வேக வச்சுட்டோம். இப்போ புதினா இலை போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், தக்காளி விழுது அதையும் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு பரட்டி விட்டுருங்க. அரிசி ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. சீரக சம்பா அரிசி நான் ஊற வச்சுட்டேன். இப்போது நம்ம வேக வச்சிருந்த நாட்டுக்கோழியை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதை தண்ணியோடய ஆட் பண்ணிடுங்க. தண்ணி ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வரும். அதையும் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும் பொழுது ஆட் பண்ணிக்கணும். நம்ம இப்போது பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு
உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. பத்தலைனா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் பிரியாணி மசாலா எல்லாமே கொஞ்சம் ஸ்பைஸாக தான் இருக்கும். அதனால் பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்ம அரிசி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்தாற் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். அதனால் நான் இப்போ 2 மட்டும் ஊற்றியிருக்கேன். சிக்கன் வேக வச்சதில் கொஞ்சமாக தண்ணி இருந்தது. இது ரொம்ப பழைய அரிசிங்கிறதுனால தண்ணி நல்லாவே இழுக்குங்க. அதனால் நான் சேர்த்து ஊற்றியிருக்கேன். இப்போது அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கொதித்த பிறகு நம்ம இப்போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலை, அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு பத்தலைனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. சாதமும் வெந்துடுச்சு, அதே நம்ம வடித்து வச்சிடலாம். இப்போது பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு மல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மட்டும் தம் போட்டுடலாங்க. சாதம் வடிச்சிட்டு வந்தாச்சு. தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு 1.5 ஸ்பூன் ஓரளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்திருக்கு பாருங்கள். இப்போ சூப்பரான நமக்கு சீரக சம்பா நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் வச்ச நாட்டுக்கோழி குழம்பு, தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. ஒயிட் ரைஸ், ரசம் ஆல்ரெடி இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கான ரெசிபீஸ்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.